கரத்தின் வருடத்தை கொண்டு கருத்துரைக்கும் இளையக்காரன் நாட்டை பெற்றனர். இந்த அதிகாலையிலிருந்து ஸ்நானம் செய்ய முடித்து வெகுமான தரிசித்து சிறுமிகள்
பெருமண்ணே துமணி பேர வரலாமும் பிரதிந்த பிரதியங்கத்தில் வெற்றி கொண்டது வாத்திரவந்தே பரவியே வாழுவே பொன்சை பேரணித்திரடே கருணை விளைவிடந்தே கருவிழான் முகமாட்டை தேசத்தை எனக்கூறக்கூடிய ஆதரவு தேசத்து அவருக்கும் அப்பால் தோருடைய சிகையினுடைய துமுவது சூடி காடுடைய சுடலை வதிபூசி என் உள்ளங்களை வெறுவன் ஏனுடைய வரலாறு விளையாட்டு தீருடைய பிரமாபுரம் தேவியே பெம்மா இமனந்தோ என்பதை கவல்ல ஆற்றலின் வீழச்சி உண்டு அதற்காக அடிக்கடி அக்னிமை உண்டு சிற்றம் இல்லாமலே தொண்டு ஆதி சிவனுக்கு செய்ததும் தொண்டு என் மனதே அது மந்திரமாவது நீரு மரத்தில் ஆவது நீரு தந்திரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு ஆழவாயும் சிவனுடைய திருநீரிட்டார் யார் கேட்டார் என்பதை போல ஆக இந்த இடத்திலே கழகத்தின் நாளை உலகத்திற்கு என்ன ஏற்படுத்த வந்திருக்கின்றோம் நார்வன் கழகம் நன்மையும் இருக்க வேண்டும் பேச்சும் சரியா இருக்கணும் மூச்சும் சரியா இருக்கணும் இல்லைன்னா சந்தம் இல்லாதவே சண்டமில்லாத ஆளு சபைக்கு போகிறான் இருக்கான் காரணம் என்ன பாட்டுங்கிறது சாதாரண விஷயமா பி.ஆர். மகாலிங்கம் பண்ணாரு டிஎம்எஸ் பாடினாரு உண்டா இல்ல எஸ்பிபி பாலசுப்ரமணியம் பண்ணாரு காரணம் அதுக்கு முக்கிய தேவை என்ன முதல்ல அப்படின்னா ஒளிபெருக்கி நல்லா இருந்தா தான் அது எப்படி பாடுறாளான்னு சரி சுருக்கவும் முடியும் பேர் என்ன சத்யா வலையூசை கலகல கலவர கவிதைகள் படிக்கிறது குழுகுழுங்கள் காற்று வீசுது கமல் நினைச்ச படம் சத்யா இருக்கட்டும் நன்றி நன்றி உங்களுக்கு நன்றி ஆக இப்படி திறமையாக இன்று கழகத்தின் மேலே உலகத்திற்கு ஏற்படுத்த வேண்டும் பார்க்க என் தமிழ் சமூகத்தில் கண்டார்கள் நாளா ஒரு நாளைக்கு வேணும் என்றாலும் சரி ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யவில்லை என்றாலும் சரி ஒரு சிவசாகப்பட்டது 1000 சுற்றுகளாக அந்த சாபத்தின்படி இந்த கழகம் ஏற்பட வேண்டும் அந்த கழகத்தினால் உலகத்திற்கு ஒரு நன்மை ஏற்பட வேண்டும் என்ற காரணத்தினாலே கழகம் ஏற்படுமா அந்த கழகத்தினால் உலகத்திற்கு ஒரு நன்மை ஏற்படுமா என்று பார்க்கிறது நன்மை ஏற்படத்தான் வேண்டும் என்ற காரணத்தினாலே எல்லாம் அல்ல அந்த விநாயகப் பெருமான் இறங்கிவிட்டு கழகத்தை துவங்கலாம் வெள்ளை கரையுடுத்தி வெள்ளை பணிமூடு வெள்ளை அரியாசனச்சே வீற்றிருப்பாள் என்னும் அரசரோடு சரியாசம் வைத்த தாயே கலைவாணி என்பதை போல இங்க பாருங்க பூரா வெள்ளத்தாமரை தான் இது கலைவாணியே இங்க குடியிருக்கின்றார் அனைத்தும் தெரிந்த அன்பு உள்ளங்கள் எல்லாம் இருக்கின்றது ஏன் அப்படின்னா நான் நிறைய அந்த மேடைக்கு வந்திருக்கேன் முதல்ல வந்திருக்கேன் ஆரம்பத்துல வந்திருக்கேன் அது ஆனா இதை கொஞ்சம் இதை கேட் பண்ணிருங்க ஏன் அப்படின்னா நான் போகக்கூடிய ஊர் வேற வரக்கூடிய ஊர் வேற தம்பி கலைக்காக அவருடைய அன்புக்காக இன்னைக்கு நான் வந்து சத்தியமா இதுதான் உண்மை அது அவர் மேல தவறு கிடையாது மாப்பிள்ள பங்காளி அவர் மேலும் தவறு கிடையாது இப்ப என்ன பின்னாடி வந்தோம்னா நீங்க வந்து ஒரு கலைமதி மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு இருக்கட்டும் இல்ல நன்றி 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 கண்டிப்பா கண்டிப்பா இந்த வாழ்க்கை போதும் இருக்கட்டும் ஆகவே எல்லாமே நாயகத்தமாக விளங்கிவிட்டு கலையை தூங்கலாம் என்ற ஒரு காரணத்தினாலே Thank you.
மைக்கு, அதுபோல பக்க மேளம், பக்கா மேளம். ஏன்னா அதுதான் முக்கியம். ஏன்னா மைக்கு நல்லா இருந்து வாசிக்கிறவங்க சரியில்லைன்னு வச்சுங்களேன், அது சரியா வராது. அதான் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள், மக்களுடைய சார்பாக வாழ்த்துக்கள் இருக்கட்டும். ஆகவே இந்த கிடைத்த அருமையான சோலை, அந்த சோலையிலே பூத்து குளிர்கூடிய தென்னம்பாறை, தென்னம்பாறையில் இருக்கக்கூடிய அருமையான தென்றல் காற்று. அடடா என்ன காற்று! ஆனந்த பூங்காற்று தாளாட்டுதே, மனம் வாடுதே, வாழ்நாளிலே ஆகை காதலிலே ஆனந்த பூங்காற்று தாளாட்டுதே என்பதை போல இந்த சோலைகளை அமர்ந்திருக்கின்றார் யாரோ. ஆக ஏதோ சத்தம் கேட்கின்றது. அந்த சத்தம் நம்ம காண்போமா? என்ன சோ? ஓஹோ, ஒரு கரடி கத்திட்டு. அதான் உன் வீட்டுல சாப்பிட்டதுக்கு இப்ப நீ பழி வாங்குற. இங்க வா நீ முதல்ல. இருக்கட்டும், அருமையான சோ. ஆனாலும் சோ என்று அருமையான காலம் வைக்கின்றது. இந்த காலத்துக்குரிய யாராக இருப்பாள்? வாழைக்கு மேலான விழும் இல்லை, மானம் காப்பது சேலைக்கு வேணுமில்லை, பாலுக்கு மேலான வாய்க்கவில்லை, இதை தெரிந்து வேண்டிய வேலை பெண்ணை என்று சொன்னார்களே, அந்த வழிகளை இந்த இடத்திலே ஆளோலம் என்று குரல் கொடுத்தார். ஐயா, பூவோட சேர்ந்தாதான் நாரும் மனம் வரும். அதானே உண்மை. இந்த பூவோட சேர்ந்தா தான் இந்த நாருக்கு மனம். நாருக்குன்னு தனியா மனம் இருக்கா? கிடையாது. பூவுக்குத்தான் மனம். அதானே உண்மை. மனம் இல்லாத மலர் அது. இல்ல இல்ல மணக்கு. நீ சித்தாலு கொத்தனா இருக்கு, 5 மடக்கு உனக்கு வேற. சரியா? 5 மடக்கு ஒருவேளை இங்க காட்டாத. ஆக வாசமில்லாத மலருது அப்படின்னா தாமரை. சரியா? இந்த தாமரைக்கு, இந்த தாமரை மலருக்கு வந்து சுவாசம், ஆக மனம் கிடையாது. ஆனால் மரம் இருந்து மட்டும் உண்டு. இதுக்கு என்ன காரணம்? ஏன் இதுக்கு மனம் இல்லை அப்படிங்கிற காரணம்லாம் இருக்கு. பேசுவோம், வரக்கூடிய ஆள் வரட்டும், கண்டிப்பா பேசுவோம். இருக்கட்டும். ஆக இருந்தாலும் இந்த இடத்தில் பூமாலையில் ஒரு மல்லிகையாக
வேண்டுமா என்று கண்ணனுக்காக நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார் என்ற காரணத்தினாலே மூன்றிடத்திலே என் மூச்சு இருக்கும் என்று ஒருவர் சொன்னார். ஆகவே மாமன் மகளிடையோ மச்சுள்ளியின் ஆளவையில் காமன் கடைகளுக்கு கடலாக எழுதடி மாமன் மகளாகி மச்சினியும் நீயானால் காமன் கடைகள் எல்லாம் கண்விழிக்க வேகாது என்று கண்ட வருவான் வள்ளிக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த இடத்திலே பெருமையானவர்களை சொல்லலாம். காரணம் என்ன? உலகத்துக்குமே பெருமையானவர் யார் அப்படின்னா இன்னைக்கு மறக்க முடியாத ஒருத்தர் இருக்காரு. அவர்தான் எம்.ஜி. ராமச்சந்திரன். ஆக அந்த எம்.ஜி. ராமச்சந்திரனை யாருமே ஏழைவாளையில மறக்க முடியாது. எம்ஜிஆர் ஆக அவருடைய பாடலாக வானிலை 1000 நட்சத்திரங்கள் திகழ்ந்தாலும் நிலவே ஒரு பெண்ணாகி வந்தது போல பார்க்கின்றாள்.